ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோவோட செயினை திருடிட்டு நைஸா நழுவ பார்க்க அவன் கண்டுபிடிச்சிட்டான்ல. ஸோ டக்குன்னு அவளை இழுத்து உட்கார வச்சு, நீயா என்னை தொட்டுட்டு இப்படி விட்டு போறேன்னு கேட்குறான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா ட்ரை பண்ணேன்னு சொல்ல, ஓ ஹெல்ப் பண்ண வந்தியா இல்லை இதை தேடி வந்தியான்னு சொல்லிட்டு உண்மையான செயின் அவன் கையில் இருக்கு. நம்ம ஹீரோயின் எடுத்தது ஃபேக்கான ஒன்று. இதுதான் என்னோட ஃபோன் அண்ட் லேப்டாப்க்கு கீயா இருக்குன்னு சொல்லும்போது, அப்படியா செம்மையா இருக்கே, பட் அதெல்லாம் ஓபன் பண்ணி நான் என்ன பண்ண போறேங்கிறா. நீ பண்றதெல்லாம் பார்த்தா லென்சி மாதிரியா எனக்கு தோணல. நிஜமாவே நீதான் லென்சியான்னு ஹீரோ கேட்கும்போது, நிஜமாவே நான் தாங்கிறா. அப்ப நீ என்ன அடிக்கடி வந்து தொடும்போதும் ஹக் பண்ணும் போதும் நான் யோன்னு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டியோன்னு அவன் கேட்கிறான். என்னங்க பேசுறீங்க, நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போறேன்னு இவ சொல்ல அவன் டக்குன்னு அவளை இழுத்து பிடிச்சு, ஆக்சுவலா நீ என்ன உன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீங்க இப்படியே பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு நான் தொடர்ந்து போராட வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்ல அவன் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான். என்ன பண்றீங்க நீ கேட்டதும், நீ தானே தொடர்ந்து போராடுவேன்னு சொன்ன, அப்ப இது பத்தலையா, மறுபடியும் வேணா ஒண்ணு கொடுக்கட்டாங்க. அவ ஓடியே போயிட்டா. இது மாதிரி அவளோட விளையாடுறது ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. தென் கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோயின் ஃபேயை மீட் பண்ண வந்திருக்கா. ஹீரோ வீட்ல ஸ்மால் இன்வெஸ்டரா பிரச்சனை பண்ண வந்தா இல்ல அவன் தான். ஆக்சுவலா இவனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பிரச்சனைனா, இவனோட இந்த பூல் ஹால் பிசினஸ்ல ஸ்கேம் இருக்கிறதா நம்ம ஹீரோயின் ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ண வச்சுட்டா. சோ அந்த டென்ஷன்ல இருக்கானா, நீ நமக்குள்ள நடந்த பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு ஃபண்ட் ரைசிங் ஸ்கீம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணனா நீ இன்வெஸ்ட் பண்ண காசு உனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சரி இந்த ஒரு டைம் உன்னை நம்புறேன்னு அவன் சொல்லும்போது, அப்போ நீ ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட் பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்கிறா. ஆக்சுவலா அந்த ஐஸ்லாண்ட் முன்னாடி ஒரு ஸ்மால் லேண்டா மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ லின்னு ஒருத்தன் வந்து கிராமத்துல இருக்க மக்கள் கிட்ட எல்லாம், நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே மாறிடும், நீங்க சந்தோஷமா வாழலான்னு பிரெயின் வாஷ் பண்ணி, ஆனா அவங்க கிட்ட ₹1 கிடையாது. அதனால நிறைய ஷேர்ஸ ஹீரோவோட அப்பாவான ஜியாங்க்கு வித்தான். அவ வாங்கின நேரம்னு பார்த்து இந்த லேண்டோட மதிப்பு இன்னும் கூட நிறைய குட்டி தீவுகளை வாங்க ஆரம்பிச்சான். ஒண்ணு மேல ஒண்ணு வாங்கி வாங்கி எல்லாத்தையும் ஒன்னா கிட்டான்னு சொல்லி ஃபேஸ் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இப்ப அந்த இடத்த தான் பார்க்க வந்திருக்கான். ஆனா அது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு, ஹார்ட் இன் ஷேப்ல. இது எல்லாமே அந்த டெவலப்பரோட பிளான். ஏன்னா இந்த ஐஸ்லாண்ட் பறந்து விரிஞ்ச ஷேப்பே இல்லாம தான் இருக்கும். அதை ஹார்ட் இன் ஷேப்ல மாத்தி மீட் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கான்னு ஹீரோயின் சொல்றா. ஏன்னா இது மொத்தமா 400 ஹெக்டர்ஸ். ஆனா அந்த லென் குரூப்பும் லூ குரூப்பும் சேர்ந்துக்கிட்டு ஆளுக்கு 27 ஹெக்டர்ஸா நிறைய சப் ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 27 ஹெக்டர்ஸ்குள்ள இருந்தா லோக்கல் அப்ரூவலே போதும், அதுக்கு மேல போனா ரிஸ்க், அப்ரூவல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி 27 ஹெக்டர்ஸா கணக்கு காட்டி லோக்கல் கிட்ட அப்ரூவ் வாங்கியிருக்கான். இதுவே ஒரு பெரிய மோசடின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. சோ இப்ப நேரா ஸ்டூடியோக்கு வர, அப்போ பக்கத்துல இருக்க ஆன்ட்டி வராங்க. இவங்களும் அந்த ஐஸ்லாண்டை சேர்ந்தவங்க தான். அப்போ அந்த லின் அண்ட் லூ குரூப்பை பத்தி தெரியுமான்னு கேட்க, இவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த லின் கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு வந்து வில்லேஜ் சீஃபோட பொண்ணை மயக்கிட்டான். கடைசியில கண்டிப்பா அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ப்ராமிஸ் பண்ணவன், இது மாதிரி லேண்டை இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், வீடெல்லாம் கட்டி தருவாங்க, மக்களோட வாழ்வாதாரமே உயர்ந்துடும் நல்லா பேச, சரி மருமகனாக போறவர்னு சொல்லிட்டு அந்த சீஃபும் நம்பி எல்லா மக்களையும் சைன் போட வச்சுட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த லின்னு கிட்ட ₹1 கூட கிடையாதுன்னு. அதுக்காக அவன் நிறைய ஷேர்ஸை வித்தான். அப்படி அதை வாங்கிக்கிட்டு உள்ள வந்தவன் தான் ஜியாங், ஹீரோவோட அப்பா. அவனும் ஏழ்மையா சுத்திட்டு இருந்தவன் தான். பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிதான் பெரிய பணக்காரன் ஆனான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவனுமே எங்களுக்கு எதுவுமே பண்ணல, வெறும் நாளை கடத்திக்கிட்டே போயிட்டு கடைசியில அந்த லேண்டோட பிரைஸையும் அதிகம் பண்ணிட்டான். அந்த லின்னுமே சீஃபோட மகளை ஏமாத்தி கை விட்டுட்டு போயிட்டான். லேண்டும் டெவலப் ஆகல, ஐஸ்லாண்ட் மக்களும் தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம போயிட்டாங்க. அந்த லேண்டையும் யூஸ் பண்ண முடியாமையே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப கூட அந்த கான்ட்ராக்ட முடிச்சுட்டா எல்லாமே சரியாயிடும்ல நினைக்கும் போது தான் தெரிய வந்துச்சு, 50 வருஷ கான்ட்ராக்ட வில்லேஜ் சீஃப் கிட்ட அவன் போட்டிருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான், நம்மளாலதான் மக்கள் இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. உங்களுக்கு வில்லேஜ் சீஃபோட பழக்கம் இருக்கான்னு கேட்க, எனக்கு அவரு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, இப்படி நடந்ததெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல, எந்த தப்புமே பண்ணாத மக்கள் இவ்ளோ கஷ்டப்படும் போது எல்லா தப்பும் பண்ண அந்த லின்னு ஜியானும் சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. நீங்க கவலையே படாதீங்க ஆண்டி, அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும்னு அனுப்பி வச்சுட்டு, நான் நினைச்சதை விட அவங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு அவங்க சொன்ன எல்லா டீடைல்ஸையும் வச்சு ஆர்டிக்கல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. விடிய விடிய தூக்கமே இல்லாம எழுதினவன் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட கேட்கலான்னு தோணுது, வேணாம் அவனுக்கு எதுக்காக நான் பை பண்ணணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டா. இப்ப அடுத்த நாள் ஹீரோ அப்பா கிட்ட வந்து அந்த இன்வெஸ்டர் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டாங்க போது, அதுக்குள்ள எப்படி பண்ணன்னு கேக்குறாரு. அவங்க போட்ட காசை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க போது டென்ஷன் ஆயிட்டாரு. இத பண்றதுக்கு எனக்கு தெரியாதா, அதெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு, ஈஸியா தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன், இதனால கம்பெனியே மூழ்க போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காரு.
நான் மட்டும் ரீஃபண்ட் பண்ணலனா நம்ம கம்பெனியே அழிஞ்சு போயிருக்கோம், அதான் இப்படி பண்ணன்னு ஹீரோ சொல்ல, எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட கொடுத்தேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு அப்பா திட்டிட்டு இருக்கேன். ஸ்டெப்பா மோடி வந்து இதை பாருங்கன்னு காட்டுறாங்க. இவங்களோட ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட் மொத்தமா பறிமுதல் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வர, நான் ஜஸ்ட் ஆர்டிக்கல் மட்டும் தானே போட்டேன், யார் இதை ரிப்போர்ட் பண்ணது, அதுக்குள்ள எப்படி அஃபிஷியலா ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றும் புரியல. இந்த பக்கம் அப்பா சென்சன் தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காளான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. சென்சன்னா இது நம்ம வெண்ணியா தானே ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த லின்னு வந்துட்டாரு. அவங்க 2 பேரும் வெளியே போயிட, ஏன் இப்படி எல்லாம் பண்ண, ஒழுங்கா நான் போட்ட பணத்தை கொடுன்னு லின் கேக்குறாரு. நான் இல்லனா உன்னால இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருக்க முடியுமான்னு ஹீரோவோட அப்பா கேட்க, நீ எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ணாம இழுத்தடிச்சதாலதான் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு, ஒழுங்கா பங்க பிரி, நான் என்னோட எடுத்துட்டு கிளம்புறேங்க. ஓ, நல்ல பார்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம் தான் நீ அந்த சென்சனை வச்சு இந்த பிளானைய போட்டியான்னு கேக்குறாரு ஹீரோவோட அப்பா. சென்சனா அதாருன்னு இவரு கேட்க, அப்போ நீ இதுக்கு பின்னாடி இல்லையா, அதை நீ எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு கேக்குறாரு இவரு. கண்டிப்பா ப்ரூவ் பண்றேன், அந்த சென்சனை ஒன்னும் இல்லாம பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணதே நான் தான். என்ன சிக்க வைக்க பார்த்தனா உன்னையும் மாட்டி விட்டுவேன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோனை பாக்குறதுக்காக ஸ்டுடியோல உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்டுடியோக்கு வர, ஆன்டி பார்த்துட்டு உள்ள போகுது ஜி அங்க இருக்கான்னு சொல்லும் போது, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு மாஸ்க போட்டுதான் வரா. ஓ, நீதான் சென்சனா, கேவலமான பொய்ய சொல்லி ஏன் பெரிய கெடுக்க பாக்குறேன்னு கேட்கும்போது, அப்போ அது எல்லாமே பொய்யா, காசையும் இடத்தையும் ஏமாத்தி ஒருத்தரோட உயிரையும் எடுத்துட்டு எப்படி உன்னால நிம்மதியா தூங்க முடியுது, இந்த இடத்த அடிச்சு உடைச்சு போட்டா நீ பண்ண தப்பெல்லாம் இல்லன்னு ஆயிடுமாங்க, உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறான். ஏமாந்து போனவங்க எல்லாரும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க, நீ ஏமாத்தினது வெளியால மட்டும் இல்ல, உன்னோட குடும்பத்தையும் ஏமாத்திருக்க, பெத்த மகளையே காசுக்காக அந்த லூ ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு திட்ட. யார் நீன்னு கேக்குறாரு. உன்னால ஏமாத்தப்பட்ட ஒருத்தி தான்னு மாஸ்க கழட்டிட்டு பார்த்து பல நாள் ஆச்சல அப்பான்னு கேக்குறா. இவரு லின்சியோட அப்பா தான். ஹீரோயினும் லின்சி மாதிரியே இருக்கா இல்லையா, சோ அதனாலதான் இப்படி மெயின்டைன் பண்றா. லின்சி, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ சும்மா விளையாட்டுக்கு தானே இதெல்லாம் சொன்ன, என்னோட மக இல்லையான்னு கைய பிடிக்க, நான் உங்களோட மகளே கிடையாது, கல்யாண டீலுக்காக என்ன ஒரு டூலா யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பப்பட் தானே, அந்த லூ ஃபேமிலில எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, சரி விடுமா, இனிமேல் நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கு அப்பா ஹெல்ப் பண்றேன், இதையெல்லாம் விட்டுடுமான்னு கேட்கும்போது, நீ ஜெயிலுக்கு போறதா என்னோட விருப்பங்கிற இவ, நான் இன்னைக்கு கண்டுபிடிச்ச மாதிரி நாளைக்கு அந்த ஜியானோ கண்டுபிடிச்சிருவான், பரவாயில்ல அவர் அப்படி கண்டுபிடிச்சா எனக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு அவருக்கு 100% டவுட் வந்துருங்க, அதுக்கு தான் நான் எல்லாம் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு போல. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். நீயும் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டியா டியான்சோ, இவ பாரு நம்ம 2 ஃபேமிலியும் மாட்டி விட பாக்குறா, இதுல பேசின ரெக்கார்ட் இருக்கு, இந்தா இத வச்சு நீ என்ன பண்ணு நினைக்கிறியோ பண்ணிக்கோன்னு கொடுக்க, அத வாங்கினவன் கீழே போட்டு உடைச்சிட்டான். என்ன பண்ற டியான்சோ, அப்ப நீயும் அவளோட பக்கமான்னு கேட்க, என்ன பண்ணுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்பையெல்லாம் கிளீன் பண்ணுங்க, எவ்வளோ கேவலமான பிசினஸ் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொன்னதும் அவரு கடுப்புல கிளம்பிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே வெளியே வந்திருக்காங்க. இன்னைக்கு நீ என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணதுமே இவங்க பண்ண எல்லா தப்புமே தெரிஞ்சு போயிடுச்சு. பட் நான் இப்போ போட்ட போஸ்டால உங்க கம்பெனியும் பாதிக்கப்பட்டுருச்சு, இதுக்கு என்ன பிளேம் பண்ணுவீங்களான்னு ஹீரோயின் கேட்க, நீ சரியான விஷயத்த தான் பண்ணிருக்க, நான் எதுக்காக உன்னை பிளேம் பண்ண போறேன், பிசினஸ்ங்கிறது மக்களோட வழியினால உருவாகக்கூடியதா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, எனக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்கு, நான் தான் இந்த விஷயத்த முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலும் அப்புறம் வீடியோவும் போட்டேன், ஆனா நான் ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே லீகலா ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, யார் அதை பண்ணிருப்பாங்கன்னு கேட்க, உன்ன மாதிரியே உண்மை வெளியே வரணும்னு நினைக்கிற ஒருத்தர் இதை பண்ணிருக்கலாம் இல்லையான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி சொல்லுங்க, நான் மட்டும் லின்சியா இல்லாம இருந்திருந்தா நம்ம 2 பேரும் எப்படி இருந்திருப்போம் நம்ம ஹீரோயின் கேட்க, நீ மட்டும் லின்சியா இல்லாம இருந்திருந்தா உன்னை அவாய்ட் பண்றதுக்காக காரணத்தை தேடி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், எல்லார் முன்னாடியும் உன் பக்கம் நிப்பேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருப்பேன்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா, நான் உண்மையான லின்சியே கிடையாதுன்னு காதுல போய் சொல்ல, ஹீரோவும் நானும் ஒரு சீக்ரெட் சொல்லவா, நீ லின்சி இல்லன்னு எனக்கு எப்பவோ தெரியும் வேணியான்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடப்பாவி, அதனாலதான் கொஞ்ச நாள் தைரியமா என்கிட்ட வந்துட்டு இருந்தீங்களான்னு இவ கேட்க, நானும் அப்படி பண்ணன்ட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படி இவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துட்டு இப்ப திரும்ப ஸ்டுடியோல கொண்டு வந்து விடும்போது ஹீரோக்கு பாய் கால் பண்றான். சோ அர்ஜென்ட்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட, இவ சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிட்டு இருக்கிறத ஆன்டி பார்த்துட்டு, என்னம்மா அவரை லவ் பண்றியான்னு கேட்டவங்க, இப்போ உன்னோட ஸ்டுடியோ எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க, இனி என்ன பண்ண போறேன்னு கேட்க, இனிமேலும் என்னால இங்க தங்க முடியாது, வேற ஏதாவது புது பிளேஸ் தான் பார்க்கணும், ஆன்டி என்னை இது நாள் வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கும்
ஐஸ்லாண்ட் பத்தி எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, நீ போறதுக்கு முன்னாடி அங்க நம்ம ஒரு டைம் போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்லாண்ட் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த வில்லேஜ் சீஃபோட மகளை பத்தி நான் இன்னும் உன்கிட்ட முழுசா சொல்லல. ஆக்சுவலா அந்த லின் ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறமா அவ பிரெக்னண்டா இருந்தா. அதனால அவனை தேடி சிட்டிக்க போனப்போ அவன் கல்யாணமானது மட்டும்தான் இவளுக்கு தெரிய வந்தது. இதை ரிப்போர்ட் பண்ணோன்னு வில்லேஜ் சீஃப் ட்ரை பண்ணப்போ ஜியாங் அதை குழி தோண்டி புதைச்சிட்டான். அந்த லின் இதனால மறுபடியும் அவனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயத்துல பிறந்த குழந்தைய தூக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிட்டான்னு சொல்ல, அப்போ அந்த குழந்தைதான் லின்சியான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கேன், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சவன் அவங்கள அனுப்பி வச்சுட்டு சீக்ரெட்டா வந்து எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல பாய் நின்றுட்டு இருக்கான். இவ இதை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வர, அப்போ நீங்க தான் இல்லீகலா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றான். இது தப்புன்னு தெரிஞ்சும் பண்றீங்கல்ல, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்ட்டு போகும்போது பாய் அவளை கூப்பிட்டு, நீயா தப்பா புரிஞ்சுக்காத, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. இதெல்லாம் பண்ணாதான் அந்த ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட் முடிவுக்கு வரணும் தான் அவர் இதெல்லாம் பண்றாரு. என்னோட பாஸ் யாருன்னு நீ கேட்டே இருப்பல, இவருதான் என்னோட பாஸ். ரிப்போர்ட் பண்ணதும் இவருதான். அதனாலதான் அந்த ஐஸ்லாண்ட் இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பல வருஷமா அவர் இதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா பண்ண எல்லா தப்புமே அவருக்கு தெரியும். அதனாலதான் இன்வெஸ்டரா என்ன சேர்த்து விட்டு அதுக்குள்ள குளறுபடி பண்ணி இன்வெஸ்டரை வெளியே அனுப்புனாரு. அது மூலமா எல்லா பதவியிலிருந்தும் சூலினையும் அவங்க தம்பியையும் வெளியே அனுப்பிட்டு மொத்தமா பவருக்கு வந்தாரு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்க வேலை வெளியே தெரிஞ்சதுன்னா நடக்க போற எதையும் இவங்க அப்பாவால தடுக்க முடியாது. இத பண்ணாதான் இத ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியுங்கிறதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்றாருன்னு சொல்ல, அப்போ இது மூலமா உங்க அப்பாவையும் ஸ்டெப் மதரையும் தோக்கடிச்சு நீங்க லூ குரூப்க்கு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாம் அவங்க உங்க அம்மாக்கு பண்ணதுக்காக நீங்க அவங்கள திருப்பி பழி வாங்குறீங்க தானேன்னு கேட்கும்போது இதுதான் உண்மை. இப்ப ஹீரோ அவளோட கையை பிடிச்சு, இனிமேல் நீயா பண்றேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரிஸ்க்லயும் மாட்டிக்காத, நம்ம 2 பேரோட நோக்கமும் ஒண்ணு தானே, சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும்போது அவளும் சரின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிட்டா. தென் இப்ப கட் பண்ணி ஹீரோவோட வீட்டுல காட்ட 2 போலீஸ் வந்ததும் அவங்க ஸ்டெப் மாம் அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. இந்த பக்கம் இவங்க கிளப்புக்கு தான் வந்திருக்காங்களா, இந்த இடத்த பார்த்த மாதிரியே இருக்கே, அட என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு பசங்களெல்லாம் வர வச்சு என்ஜாய் பண்ணலன்னு சொல்ல வந்துவேன், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி ஜாலி பண்ணலன்னு மாத்திட்டு இருக்கா ஹீரோயினோட அசிஸ்டன்ட். ஆமாமா, அங்க கூட டியான்னு சொன்ன ஒருத்தர் வந்தார்ல, நான் கூட அது நீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன்னு ஹீரோ நீங்க ஒரு பிட்ட போட, நான் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்கா ஹீரோ. சரி சொல்லுங்க, இந்த இடத்த எப்படி ஸ்டூடியோவோ மாத்துறதுன்னு கேட்கும்போது அதுக்கு தான் பாய் இருக்கா இல்லன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அப்பா அந்த போலீஸ் கிட்ட, லின்னும் என்னோட பார்ட்னர் தான், இடத்த சீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவன் தான் பார்க்க போயிருந்தான், ஆனா இப்போ அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுங்க. சரின்னு லின்னுக்கு கால் பண்ண போனவங்க இது லின் தானே ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட், இவர் பேர் என்ன பாயா, அப்புறம் அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, அவன் பிறந்ததுல இருந்தே சிங்கிள் தாங்கவும் இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்போ உள்ள ஸ்டூடியோ வந்து பார்க்க ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இப்படி மாத்துறதுக்கு எப்படி கிளப் ஓனர் விட்டாருன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதை நீங்க ஓனர் கிட்ட லவா கேட்கணும்னு பாய் சொல்ல, அப்போ நீங்க தான் இந்த கிளப்போட ஓனரான்னு நம்ம ஹீரோயின்கே இப்பதான் தெரிய வருது. ஹீரோவும் இங்க செக்யூரிட்டி அதிகமா இருக்கும், நீ இங்க பாதுகாப்பா இருக்கலாம், நானும் வருத்தப்படாம இருப்பேன், என்னோட ஆபீஸ் வெளியே தான் இருக்கு, உங்களுக்கு இன்னுமே பிரைவசி தேவைப்பட்டா பேக் என்ட்ரன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, சே இவரு பிரதர் இன்லாவா வந்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் பாய் எனக்கு ஃபுல்லா சுத்தி காட்டுறீங்களான்ட்டு கூட்டு போயிட்டா. இங்க ஹீரோயினும் எனக்கு யானை தான் ஃபேவரட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, உன்னோட லோகோல கூட அது இருக்கு, அப்போ உனக்கு அது முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும் இல்லையா, இதனால உனக்கு அது பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது யானைக்குட்டியோ என்ன மாதிரியே ஸ்மார்ட், அதனாலதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்தவன், ஆக்சுவலா யானைகள் கூட்டமா தான் வாழும், அதனோட ஃபேமிலி பாண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒண்ணு. நானும் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணு, என்னோட ஃபேமிலி யாருன்னு தெரியாது, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, ஆர்ஃபனேஜ்ல பர்த்டேக்கு மட்டும்தான் கிஃப்ட் கேட்க முடியும், அதனால ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கும் நான் இது போல யானை பொம்மை தான் கேட்பேன், அதுக என் கூட பேசலனாலும் ஃபேமிலியா என் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப ஹீரோ அவளை ஹக் பண்ணி, இனிமேல் நீ தனி கிடையாது, நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்ல, ஆமாமா நீங்களுமே யானைக்குட்டி மாதிரி நல்லா ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் இப்போ முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. சீக்கிரமாவே லூ குரூப்போட ஓனராக போறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நான் முதல் உள்ள போறேன், நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்குங்க, இல்ல 2 பேரும் ஒன்னா போனா நல்லா இருக்குங்கிறான். போவோம் அப்புறமா போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள வர, அப்பா இன்னும் இருக்கிறத பார்த்துட்டு இவர் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போலேன்னு யோசிச்சுக்கிட்டே வரா. அவங்களும் ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்க கிட்ட நீ சொல்லவே இல்லை, நாங்களாம் எவ்வளோ வருத்தப்பட்ட தெரியுமாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்குறா. உன்னோட அப்பா ஊரை விட்டே ஓடி போகணும்னு ட்ரை பண்ணப்போ அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாருங்க, இவளுக்கு இது பயங்கர ஷாக்கா இருக்கு.
பாவம் லின் குரூப் ரொம்ப ரொம்ப பெருசு, அதுக்கு ஒரே வாரிசு நீ தான், மொத்தத்தையும் நீ ஹேண்டில் பண்றது உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. கவலைப்படாதமா, லூ குரூப்போட லின் குரூப்பையும் சேர்த்துப்போம், மகனையும் வர சொல்றோம், 2 பேரும் சேர்ந்து நடத்துங்க நல்லா சொல்ல. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு மேல ஓடிட்டாளா. ஆனா அவங்க பேசுறது இவ கேட்டுட்டு இருக்கான்னு தெரியாமையே இவங்க 2 பேரும் பிளான் போட்டுதான் லின்னோட கதையை முடிச்சிருக்காங்கன்னு அவங்க பேசுறத வச்சே ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. கீழே அந்த சூழினும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கல. இன்வெஸ்டர் பிரச்சனை பண்ணாங்க, ஐஸ்லாண்ட சீஸ் பண்ணாங்க, இப்ப மறுபடியும் அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைன்னு பிரச்சனை. டியான்சோ வந்ததுக்கு அப்புறமா தான் இது நடந்துகிட்டே இருக்கலன்னு சும்மா ஏத்தி விட, அவன் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு தான் நம்பணும். ஒரு வேலை பண்ணியிருந்தானா அப்புறம் அவன் இனிமேல் என்னோட மகனே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வில்லன் மோட்ல மாறிட்டாரு. இங்க மேல நம்ம ஹீரோயின் லின்ஸை காண்டாக்ட் பண்றதுக்காக ஒரு மெயில் ஐடி கொடுத்திருந்தா இல்லையா, அதை வச்சு அவங்க அப்பாவோட இறுதி சடங்குக்கு வர சொல்லி மெயில் பண்றா. அப்ப டக்குன்னு யாரோ அவளோட ரூம்குள்ள வர இவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. வந்தது யாருன்னு தெரியல. இப்படி இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.